உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் தி லார்ட். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஒருவேளை ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஆனாலும் போடலனாலும் எப்படியாவது திரும்பவும் நம்ம வீடியோஸ் போடணும், நிறைய இது மூலயமா ஆண்டோடைய நாமத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வாஞ்ச என் உள்ளத்துக்குள்ளே எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கி திரும்பவும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யார் இவங்க? பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. தாமதம், நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது தாமதம் ஏற்பட்டால் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஒருத்தவங்க பேரே தாமதம். அவங்க தான் யாருன்னா ஆகார். ஒரு அடிமை பெண், எகிப்திய பெண். எகிப்தியர்களுக்கு 2000க்கு மேற்பட்ட கடவுள்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலிருந்து வந்த பெண் தான் ஆகார். ஒரு அடிமையாக கொல்லப்பட்டு ஆபிரகாம் அடிமையாக அவளை எகிப்திலிருந்து அவங்கள வாங்கிட்டு வராங்க. இந்த அடிமை பெண்ணாக இருக்கும்போது ஒரு சிலர் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எகிப்தில் அரண்மனையில் வாழ்ந்த ஒரு பெண் தான். ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, அதாவது அவங்க ஒரு அடிமை பெண்ணே அவங்க கிடையாது. அவங்க தேவனை அறிந்து கொண்டபடினால், ஆபிரகாமுடைய தேவன் யார் என்பதை, அவர் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவன் என்பதை அங்கே எகிப்துக்கே நிரூபிக்கிறார் ஆபிரகாம். அந்த சூழ்நிலையில் தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் அடிமையாக இவர்களோடு கூட வந்ததாக சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு சரியான ஒரு காரியம்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை இந்த பின்னணியும் உண்மையாக கூட இருக்கலாம். இந்த அடிமையாக கொல்லப்பட்டு வந்த இந்த ஆகார் வாழ்க்கையில் பேரை, அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தாமதம். தாமதமாக வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்குது. ஆபிரகாமுடைய மனைவியாகக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு குழந்தை ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். ஒரு கட்டத்தில் அவளுக்கு ஒரு ஹியூமன் நேச்சர் மாதிரி அவளுடைய யார் சாரால் அவள் கொஞ்சம் மட்டம் தட்டி அங்கே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வனாந்திரத்துக்கு ஓடுறா. வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டே ஓடுறா. அப்போது அவளோடு கூட தேவன் பேசுகிறாரு, ஆகாரே நீ திரும்பி உன் நாச்சார் இடத்துலையே போய் அங்கேயே அடங்கி அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவளோடு கூட தேவன் வனாந்திரத்தில் பேசுகிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆபிரகாமோடு பேசின தேவன், ஆபிரகாமுடைய குரலை, தேவனுடைய குரலை ஆபிரகாம் கேட்டது போல இங்கே ஆகார் வனாந்திரத்தில் கேட்கிறார். அப்போ அவளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த பக்தி எப்படிப்பட்டது, அவனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது என்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். திரும்பவும் பல வருடங்கள் உருண்டு ஓடுகிறது. இஸ்மவேல் பறக்கிறா. அப்படி 14 வருஷம் அங்கே தான் இருக்கிறா. குழந்தை வளர்ந்து 16 வருஷம் ஆயிடுது. ஈசாக்கு பிறந்ததும் திருப்பியும் என்னது, இவளோட வேலை முடிஞ்சு போச்சு. அவள் துரத்தி விடப்படுகிறாள். தேவனும் அதை அனுமதிக்கிறாரு. துரத்தி விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஒரு அடிமை பெண்ணாக வாழ்ந்து அங்கே ஒரு ராஜாத்தி போல வாழ்கிற ஒரு சூழ்நிலை கிடச்சி, அதுவும் நட்டாத்தில் நழுவி போய் திரும்பவும் துரத்தப்பட்டு வனாந்திரத்தில் சாவறதுக்கும் அவளுக்கும் சாவுக்கும் அவளுக்கும் அடி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. குழந்தையும் மறித்து போக போகுது. இந்த சூழ்நிலையில் அவள் அழுகிற அழுக்குறலை கேட்டு வனாந்திரத்தில் இந்த தேவன் திரும்பவுமாய் இந்த ஆகாரோடு கூட இடைப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகாரோடு பேசுகிறாரு, அவளுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறாரு. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததியில் அநேக ராஜாக்கள் உதிப்பார்கள்னு சொல்கிறாரு. அவளை பலப்படுத்துகிறார், அவளை திடப்படுத்துகிறார். தேவன் அவள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றுகிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்படி ஒரு அந்நிய ஜாதியிலிருந்து வந்த பெண்ணாக இருந்தாலும், அந்நிய தேவர்களை வணங்கிய பெண்ணாக இருந்தாலும், தேவனை அறிந்து கொண்ட பின்பு அவளுக்கும் தேவனுக்குமான உறவு மிகவும் அதிகமாக இருந்ததை நம்ம இங்கே பார்க்குறோம். எந்த பின்னணியத்திலேருந்து வேணாலும் நம்ம வரலாம். நம்ம எந்த ஜாதியாராக இருக்கலாம், எந்த இனத்தாராக இருக்கலாம், எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த தேவனை கண்டு கொண்டவர்கள், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்களுக்கோ கலக்கமே இல்லைங்க. இந்த ஆகாரை ஆசீர்வதித்தது போல தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா, இந்த ஆகார் அவரை அந்த வனாந்திரத்தில் கூட அவரை நோக்கி அவளை அழுதிருப்பாள். அதே போல உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் இந்த தேவனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.